கர்த்தருக்கே மகிமை. பிரேஸ் த லார்ட். நான் உங்கள் முகமடி. அதிகம் 2ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை பார்த்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கேட்குறேன். நானும் கேட்டுக்கிறேன். நீங்களே தெரிந்த புத்தியோடு கேட்டுக்கொள்ளும்படி என்னோட வாஞ்சைகளை வைக்கிறேன். எல்லாருக்கும் முக்கியமான விஷயங்கள் இது இல்லையா? கிறிஸ்தவர்களுக்கு முக்கியமான விஷயங்கள். கிறிஸ்தவர் இல்லாதவங்களுக்கும் தெரிந்து கொண்டால் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சரியா? வாங்க நம்ம தொடர்ந்து வாசிக்க கேட்போம் வசனங்களை. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ 5க்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. இங்கே என்ன பார்த்தோம்? நம்ம ஆதாமுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அவனுக்கு கொடுத்த அந்த தெளிவான விஷயங்கள் பார்க்குறோமா. அவனுக்காக படித்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்ன பண்ணுறாரு ஏசப்பா? அவனுக்கு ரைட்ஸ் கொடுக்குறாரு. எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும்? ஆள் கொண்ட அதுக்கு பேர் வைக்கணும், அதை பார்த்துக்கொள்ளணும். ஆண்டவர் இப்போ ஏசப்பா பாருங்க பொறுப்பு கொடுக்குறாரு. இந்த பொறுப்பை ஆதாம் எப்படி பார்த்துக்கிறாருன்றது தான் முக்கியம். எப்படி பார்த்துக்கினாரு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள் தெரிஞ்சா. சரியா? தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். சரியா? தெரிஞ்சுக்கின்னு இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கின்னு நம்ம மக்களுக்கும் அறியாதவங்களுக்கு அறிவிக்கிறதுக்கும் நம்ம இருக்கிறோம். சரியா? ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம். அதாவது ஆதாமுக்கு பொறுப்பை கொடுத்துட்டாரு. அந்த பொறுப்பை ஆதாம் செஞ்சார் இல்லையா? செஞ்சார். நமக்கும் பொறுப்பு ஏசப்பா கொடுத்துருக்கிறாரு. அந்த பொறுப்பை நம்ம எப்படி செய்யணுன்றது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமைப்படும்படி நம்ம ஆண்டவரை கனப்படுத்த வேண்டும். பிதாவின் நாமத்தை மகிமைப்படும்படி நம்ம நடக்க வேண்டும் இல்லையா? ரொம்ப தெளிவான விஷயங்கள்ங்க இதெல்லாம். நிச்சயமாக இந்த நான் ஆதிகம் இப்படி இருக்குமா நம்ம படிக்க வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அதை நம்ம எப்படி கேட்குறோன்றது தான் முக்கியம். உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியங்கள். நான் அனுப்புகிறேன். அவரை கேட்க ஒரே பொக்கிஷம் மாதிரி நமக்கு கிடைக்கிது. தொடர்ந்து நம்ம பைபிள் வசனங்களை வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம், இந்த மக்களுக்கு சொல்லுவோம், முதல்ல நம்ம ஃபேமிலிக்கு சொல்லுவோம். அடுத்து